ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டல் போனாலே விரும்பி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற கார்லிக் சிக்கன் தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த டிஷ் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கார்லிக் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்றத நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா கழுவி எடுத்துடணுங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கனில் இந்த கார்லிக் சிக்கன் செய்ய போகிறேன். இதில் கழுவிட்டு கடைசியாக கொஞ்சம் ஒரு பாதி எலுமிச்சம்பழ சாறையும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா பெரட்டி கடைசியாக கழுவி எடுத்துடணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எலுமிச்சம்பழ சாறும் மஞ்சளும் நம்ம கலந்து பண்ணும்போது இதில் இருக்க அந்த கவிச்சி ஸ்மெல் அறவே போயிடுங்க. சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் தெரியவே தெரியாது. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா, முதல்ல சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணுங்க. அந்த மெத்தட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மைதா 4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன், முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் 2 முட்டை எடுத்துக்கோங்க, பெப்பர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஓகேங்க. இப்போது சிக்கன் நம்ம எடுத்துட்டோம், கழுவி வச்ச சிக்கன். இது பார்த்திங்கன்னா இதில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா வடிகட்டிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த மைதா 4 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன், இந்த முட்டையோட வெள்ளைக்கரு, பெப்பர் 1 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசையணுங்க. பிசைஞ்சிட்டு இந்த மைதா கார்ன்ஃப்ளவர் எல்லாமே சிக்கனில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உடனேவே இது வறுத்துடலாங்க. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வானல் எடுத்துகிட்டு வானல் நல்லா காஞ்ச உடனே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதுங்க. நிறையா ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பெரும்பாலும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த சிக்கனை இதில் போடும்போது சின்னதாக ஒன்றா எடுத்து போடணும். ஏன்னா இதில் நம்ம மைதா மாவு கலந்துருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்ட வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ஒன்றா எடுத்து போட்டு பொறுமையாக அதை பெரட்டணுங்க. சிக்கன் போடும்போது அடுப்பு எப்போதுமே ஹையில் வச்சு தாங்க போடணும். ரொம்ப ஸ்லோவாக அடக்கி வச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த போய் வானல் அடியில் அந்த சிக்கன் ஒட்டிக்கும். ஹையில் வச்சு போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை வறுத்து எடுக்கணுங்க. ரொம்ப அடக்கி வச்சுட்டாலுமே சிக்கன் வேகாது. இதில் சிக்கன் நல்லா வெந்தால் தான் அதனுடைய டேஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷமோ ஒரு 10-15 நிமிஷமாவது ஆகும். அதை நீங்கள் பொறுமையாக வறுத்து நல்லா வெந்த உடனே ஒரு ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிக்கன் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போது இதை நம்ம ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கு போயிடலாம். இந்த கார்லிக் சிக்கனுக்கு தேவையான ஒரு அதாவது சில்லி பேஸ்ட் கடையில் விற்கும். இன்னும் நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையானது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பட்டை மிளகாய் 10 பட்டை மிளகாவை எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பட்டை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்த ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அது நல்லா வெந்த உடனே அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அது பார்த்திங்கன்னா உடனே கிரைண்ட் ஆகாது. கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா அந்த மசாலா நல்லாவே ஒரு நைஸாக வர்ற அளவுக்கு அதை நல்லா கிரைண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கார்லிக் சிக்கனுக்கு தேவையான கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சில்லி பேஸ்ட், வெங்காயம் 4 பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க, ஒரு 4 வெங்காயம், பூண்டு ஒரு 2 கட்டி, அடுத்து பார்த்திங்கன்னா குடமிளகா ஒரு பாதி அளவு எடுத்துக்கிட்டால் போதும், உப்பு தேவையான அளவு, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், இதெல்லாம் இப்போது நம்ம இந்த கார்லிக் சிக்கனுக்கு தேவையான மசாலாவுக்கு எடுத்துக்கிற பொருளுங்க. வாங்க இதுக்குள்ளே அந்த கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிரேவிக்கு நம்ம எடுத்துக்கிற பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம அந்த பெரட்டும் போது நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு பெரிய பானையில் வச்சாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இந்த பூண்டு சொன்னோம் இல்லைங்களா, 2 கட்டி பூண்டு, அதை நல்லா உரிச்சிட்டு சின்னதாக நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுட்டு அந்த பூண்டை இப்போ இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது பூண்டு இந்த வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் இதில் கிடையாதுங்க.
இஞ்சி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சியும் ஒரு நம்ம விரலில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு சின்னதாக நைஸாக நறுக்கி அதையும் போட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுத்தது வெங்காயம், இந்த 4 பெரிய வெங்காயம் நம்ம நீட் சைஸாகவும் நறுக்கிக்கலாம், சின்ன சைஸாகவும் நறுக்கிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நறுக்கிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவோம். பாதி அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌனிஷாக வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்மளுடைய குடமிளகா பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் நீட்டாக நறுக்கணுன்னா குடமிளகாவும் நீட்டாக நறுக்கிக்கோங்க. ஆனியன் சின்னதாக இருந்தால் குடமிளகாவையும் நம்ம சின்னதாக நறுக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு நம்ம அப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே போட்டு நம்ம வறுத்துட்டோம் இல்லைங்களா. இதுக்கு தேவையான உப்பை நம்ம இந்த கிரேவி கொஞ்சம் வரும்போது நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு இது அளவுக்கு அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த மூடி அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. அடுத்தது சோயா சாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு ஊற்றி நல்லா அதை அந்த சாஸோட அந்த வெங்காயத்தோடு நல்லா வர மாதிரி நல்லா வதக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெட் சில்லி பேஸ்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுருங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் ரெட் சில்லி பேஸ்ட் அரைக்கும் போதோ இல்லை இதில் போடும்போதோ உங்களுடைய கையை யூஸ் பண்ண வேணாம், ரொம்ப கை எரியுங்க. நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் அந்த எரிச்சல் இருக்காது. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த சிக்கனையும் எடுத்து போட்டு நல்லா பெரட்டுங்க. அந்த சாஸ் எல்லாமே அந்த மசாலா எல்லாமே இதில் சிக்கனில் படுற மாதிரி நல்லா பெரட்டுங்க. பெரட்டிட்டு கொஞ்சம் எல்லா மசாலா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் விட்டு பெரட்டுங்க. இதுக்கு மேலே திரும்ப கொஞ்சம் சாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் திரும்ப கொஞ்சம் சோயா சாஸ் திரும்ப கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு அது ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆன உடனே நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா அது போட்டாலே அது கரைஞ்சிரும். லைட்டாக போட்டு கரைச்சிட்டு அதை என்ன பண்ணுங்கள், அந்த இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே அப்படியே ஊற்றுங்க. இது ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போது நல்லா பரட்டினீங்கன்னா நமக்கு வந்து அந்த இது ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது கார்லிக் சிக்கன். இப்போது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக ஆகணும். இதை வந்து அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிருப்போது. கிண்டி விட்டுட்டே அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் மேலே அந்த இது ஒரு மாதிரி அந்த எண்ணெய் பதம் மேலே வந்த மாதிரி அந்த நம்ம ஊற்றின சாஸ்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி ஓரளவு ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப அழகாகவே பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஒரு சூப்பர்பான குழந்தைங்களுக்குலாம் அந்த சாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக இறக்கி வச்சுட்டு மேலே கொத்தமல்லி புதினா நம்ம போட்டுக்கலாங்க. நமக்கு சுவையான சூப்பர்பான ஒரு கார்லிக் சிக்கன் ரெடி. இதே மெத்தடை நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியை நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு ஒரு விசில் தாங்க விடணும். ஒரு விசில் விட்டு 2 விசில் இப்படிலாம் போயிடுச்சுன்னா வந்து அந்த கறி வந்து தனித்தனியாக வந்துடும். ஒரு விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கார்லிக் சிக்கன் பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.